வணக்கம். ஸோ நாளைக்கு எல்லாரும் ஓட்டு போட போறீங்க. மறுபடியும் இந்த தமிழகத்தில் பெண்களை கொல்வது, பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்து கொள்வது, பெண்கள் படிக்க செல்லும் இடங்களில் அவர்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள், வேலைக்கு செல்லும் இடங்களில் அவர்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள், இதெல்லாம் வேணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி ஊழல், லஞ்சம், அது கொள்ளை, இதெல்லாம் வேணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அதே நேரத்தில் கஞ்சா மூலமாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிசம், கொலைவெறி தாக்குதல்கள், அதே நேரத்தில் ரோட்டில் நடக்கக்கூடிய சாமானியர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு விழுகின்ற வெட்டு, இதெல்லாம் மறுபடியும் அடுத்த 5 ஆண்டுகள் வேணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி மீண்டும் விலைவாசி ஏறணும், மீண்டும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. இல்ல, அதாவது நியாயமான நிம்மதியான நான் உழைக்கிற காசை நான் சாப்பிட்டு நான் சந்தோஷமா நிம்மதியா பெரிய அளவுல ஆனந்தம் இல்லைனாலும் மனசுல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா எடப்பாடியார் பக்கம் திரும்புங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாம லா அண்ட் ஆர்டர் ஒரு கண்ட்ரோல்ல கம்ப்ளீட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க பயமும் இல்லாம வாழணும்னு நினைச்சீங்கன்னா எடப்பாடியார் அவர்கிட்ட ஏறெடுத்து பாருங்க. ஸோ இந்த தேர்தல் நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கும் நம்மளுடைய பயம் கலந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில் உள்ள வாழ்க்கைக்குமான ஒரு போராட்டம் தான் நான் பார்க்கிறேன். ஸோ உங்க கையில தான் முடிவு இருக்கு. எடப்பாடியாரா இல்லைன்னா, அதாவது மீண்டும் 5 ஆண்டுகள் உங்களை வஞ்சிக்க போற, உங்களை கிட்டத்தட்ட வதைக்க போற ஸ்டாலினா, சாதாரண யதார்த்தமான எடப்பாடியார ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து அவருடைய கடந்த 5 ஆண்டுகள் 2017 2021 வரைக்கும் கொரோனா காலகட்டத்தில் கூட நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாருன்னா நினைச்சு பார்த்து எல்லாரையும் பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாரையும் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை தேடி தேடி செஞ்சிருக்காரு. குறிப்பா விவசாயிகளின் தோழன், ரொம்ப யதார்த்தமான, கள்ளம் கவனமற்ற, ஊழல் குற்றச்சாட்டற்ற, அதே நேரத்தில் வேற எந்த வகையான, அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்காத ஒரே தலைவர், மிக மிக யதார்த்தமான தலைவர், வாழும் காமராஜரே நான் சொல்லுவேன். அவரை ஜெயிக்க வைக்கணுமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இது உங்கள் உயிருக்கான தேர்தல், உங்கள் உயிருடைய பாதுகாப்புக்கான தேர்தல்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதிமுக வந்தாதான் நமக்கான நியாயமான வாழ்க்கையை அமைகின்றதை நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.